அடேங்கப்பா, எவ்வளோ Dress. யோ, வாடகை பாக்கி குடுக்கலனா ஆளுக்கு 2 சட்டை ஆட்டை போட்டுற வேண்டியதுதான். யோ, அது சட்டை இல்லையா, ஜாக்கெட். இருக்கட்டும், நான் போட்டுக்கிறேன். உனக்கு என்ன? யோ ஜஸ்டிஸ், ஃப்ரீயா கிடைச்சா பெனாலியே குடிப்பியா நீ? ஓசியில கிடைச்சா ஜாக்கெட் எப்படியா போடுவ? ஏங்க, யாருங்க கடையில இருக்கா? எங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா நாங்க விட்டுருவோமா? 6 மாச வாடகைய உடனே எடுத்து வைக்கணும். இல்லன்னா மொத்த கடையும் காலி பண்ணி தெருவுல போட்டுருவேன். ஹலோ ஓனர். யோ ஓனர், வெளியில வாயா. வாயா வெளிய. அது ஒரு பொம்பளை சார், ஆம்பளை இல்ல. என்னையா சொல்ற? ஆமா சார், ஒரு லேடி தான் இந்த கடையை நடத்துறாங்க. யோ டைகர், உனக்கு கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? இப்படி ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்திருக்க. வாடகை கொடுக்காதவன் ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்னையா? கடையை காலி பண்றதை விட்டுட்டும் கருணை உள்ளத்தை எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்க. வந்த வேலையை பாப்பியா? ஏ ஓனர் அம்மா, வெளிவாமா. வாமா வெளிய. எங்க அண்ணன் மட்டும் டென்ஷன் ஆனாரு, இங்க நடக்கிறதே வேற. வாமா வெளிய. ஜஸ்டிஸ், யார் அண்ணன் சொல்ற? என்னையா? ஆமா, நீங்கதான் எங்க அண்ணன். கடையில யாராவது இருக்கீங்களா இல்லையா? உள்ளதான்ப்பா இருப்பாங்க. சவுண்ட் கொடுத்தா தான்ப்பா வெளியே வருவாங்க. யாருமா? வெளியே வாங்க. நம்ம புடவைக்கார அம்மா, இங்க எங்கம்மா வந்தீங்க? ஓ, புடவை எடுக்க வந்தீங்களா? ஏங்க, இங்க ஒரு கலவரமே நடக்க போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த கடையே பத்தி எரிய போகுது. ஏதாவது சேலைகள் எடுத்து தந்தா இப்ப எடுத்துட்டு போயிடுங்க. போயிடுங்கம்மா. ஏங்க, இவங்க தான் கடை வச்சிருக்காங்க. அப்ப வாடகை குடுக்கலன்னு சொன்னது இவங்க தான். பத்த வச்சிட்டியே பரட்ட. புகைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லேடி இவ்வளோ பெரிய கடைய ஒத்தால நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரவுடிசம் பண்றீங்களா? ஏம்பா, வரும்போது நம்ம 3 பேரும் ஒன்னா தானே வந்தோம். இப்போ நீங்கன்னு சொல்லி எங்க 2 பேரையும் தனியா பிரிச்சு விடுற. கொன்னு போடுவோம் பாத்துக்க. அவ்வளவுதான். எங்க வாடகை? என்ன வாடகை? என்ன வாடகை? இல்ல சார், 6 மாசமா வாடகை கொடுக்கல. வாடகை கேட்டா சரியா பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 6 மாசம் தானே வாடகை தரல. என்னமோ 6 வருஷம் வாடகை தராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யோ ஜஸ்டிஸ், இவங்களை பார்த்தா வாடகை கொடுக்காம ஏமாத்துறவங்க மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லப்பா, இல்ல 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 இல்ல. அவங்க வாடகை கொடுக்கலனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லிருக்குன்னு தெரியுமா? நீயே பெருசா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்ப, அத நீயே சொல்லிடு. வாடகை கேட்டு தொல்லை பண்றது பெரிய குற்றம். வாடகை கேட்கிற ஓனரை ஒரு 1.5 வருஷம் உள்ள தூக்கி போடலாம். எங்க ஆபீஸ்ல வேற மாதிரி சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அது அப்போ, இது இப்போ. நீ வாடகையை கேட்டு அவங்கள கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்க. வாடகையை வசூல் பண்ற பேர்ல வன்முறை பண்ணிருக்க. எந்த காரணமும் இல்லாம இவங்கள நீ காலி பண்ண சொல்லியிருக்க. இப்படி உன் மேல பல குற்றங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிரு. சார், மன்னிப்பு கேக்குறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? டேய், அந்த போனை கொடு. சார், இல்ல நீ சார். குடு சார், சொல்றேன். சார், சார், மன்னிப்பு கேட்டுறேன் சார். அம்மா மன்னிச்சிருங்கம்மா. உங்களால 6 மாச வாடகையும் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுத்தா மட்டும் போதுமா? சார், நான் வரேன் சார். கேட்டாச்சுல, கிளம்பு. கிளம்பியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. திரும்பவும் அந்த ஆளு ஏதாவது பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஜஸ்டிஸ், கிளம்பலாமா? கிளம்பலாமா? நாங்க வரோங்க.
ஒரு நிமிஷம். என்னாச்சு? வக்கீலுங்கிறவங்க கோர்ட்டு போட்டிருப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, யோர் ஆனர்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏப்பா இந்த அம்மா நிறைய தமிழ் படம் பார்த்து வேற மாதிரி ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பண்றதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா? நீங்க கொடுத்த வாக்க ஒரு நாள் கூட உங்களால காப்பாத்த முடியலல்ல? எனக்கு தெரியும், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். யோ ஜஸ்டிஸ், என்னப்பா? இவ கண்ணுக்கு மட்டும் நான் ரவுடியாவே தெரியறனே. யோ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏப்பா ரவுடியா இருந்தா ரவுடி மாதிரி தான் தெரியும். சரிங்க, அப்ப நாங்க வரோம். வரங்க வர்றேங்க. போயா. போனே எடுக்க மாட்டேங்கிறானே. மறுபடியும் ஃபோன் பண்றேன். சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. என்னங்க? போனே எடுக்க மாட்டேங்கிறான். வந்துகிட்டு இருப்பான் போல, பாப்போம். அதோ வந்துட்டான். ஏண்டா இவ்ளோ நேரம்? அம்மா எதுக்குமா இத்தனை தடவை ஃபோன் பண்றீங்க? அதான் வரேன்னு சொன்னேன்ல. டேய் சிவம், முதல்ல உள்ள வா. என்ன விஷயம்? எதுக்காக சீக்கிரம் வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லடா, நீ வா சொல்றேன், உள்ள வா. என்னடா தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு? அதுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லம்மா. சீப்பெங்க, சீப்ப குடு. எதுக்குமா? நீ சீப்ப குடு சொல்றேன். குடு. இந்தாங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? யோ இன்னுமா உனக்கு புரியல? ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலைய. யோ டைகர், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? அவனே பத்திக்கிட்டே எறிகிறான், அதுல நீ ஒரு பக்கெட் எண்ணெய் வேற ஊத்திக்கிட்டு இருக்க. அம்மா கோவப்படாம நான் சொல்றத கேளுடா. நம்ம சந்துரு மாமா ஒரு பொண்ணு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தார்ல, அவர் நம்ம கிட்ட கேட்காமலே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை அனுப்பி விட்டுருக்காரு. அம்மா இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு? சத்தியமா ஜஸ்டிஸ், ஏன் இஷ்டத்துக்கு நான் பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொல்லுவேனா? அவர்தான் இவங்களை அனுப்பி விட்டுருக்காரு. அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணை போய் பாப்பாங்க. நீங்க சொல்றது புதுசா இருக்கே. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க வர்றது? டேய் எல்லாம் இவங்க செட்டப்டா. பொண்ணு வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதனாலதான் அவங்களை இங்க வர சொல்லியிருக்காங்க. இல்ல கோச்சுக்காதடா, உள்ள வா. உள்ள வந்து நீ பொண்ணு பாரு. அம்மா சிவம், உள்ள எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம சண்டையெல்லாம் வச்சுக்கலாம். என்ன, முதல்ல உள்ள வா. என்னம்மா என்ன டிஃபன் ரெடி பண்ணி இருக்கீங்க? கேசரி வடலாம் இருக்குல்ல? யோ நீ கேசரி சாப்பிடறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல உள்ள வா. இல்லப்பா நான். டேய் வாடா. அம்மா உள்ள போடா. வா, நான் கூட்டிட்டு போ. சொல்றேன்ல. ஆ. வாயா. நல்லா படிக்கிறியா? நல்லா அம்மா படிக்கிறியா? சொன்னா கேளுங்க. போப்பா. அம்மா போ. உட்காருங்க உட்காருங்க. வணக்கங்க. நீ உட்காருமா. உட்காருங்க, உட்காருப்பா. இவன் தான் என் பையன் சிவம், லாயரா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். இது என் பொண்ணு ஸ்னேகா. யோ பேரு சினேகாவா? ஆமா இந்த அம்மா பேரு ஸ்னேகா, அவர் பிரசன்னா. அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. யோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியா, வேடிக்கையும் காமெடியும் பாரு. என்ன மாப்பிள அமைதி ஆயிட்டீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, பொண்ணோட அழகை பார்த்து மயங்கி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு மாப்பிள்ள. எங்க பொண்ணு எம்இ முடிச்சிருக்கா, ஐடி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யறதும் வேலை செய்யாததும் மாப்பிள்ளையோட விருப்பம். இப்ப படிப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவான் பாரு. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. யோ இப்ப பாரு பெரிய சம்பளம்னு சொல்லுவாப்ல. பெரிய சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியா வருமா?
படிச்சு என்னங்க, எப்ப இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தானே. ம். படிப்ப சொல்லி யாரும் தட்டி கழிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் பொண்ணை நல்லா படிக்க வச்சது. படிச்ச படிப்பு வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வேலைக்கு அனுப்பிச்சது. ஆ, இப்போ இந்த சின்ன கிராமத்துல உங்க பொண்ணுக்கு எப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து போடுவாப்ல பாரு. நான் இங்க தான் இருக்க போறேன். அவங்க சென்னையில படிச்சவங்க. இந்த சின்ன ஊர்ல அவங்களுக்கு ஓகேவா? ஐ லவ் வில்லேஜ். சினேகா லவ்ஸ் வில்லேஜஸா? ஆமாமா, நல்லா மாட்டிக்கிட்டான். மொதல் 2 பால்ல அவுட் ஆகல, அடுத்து பவுன்சர் பால போடுவான் பாரு. ஆ, நான் ஒரு டிவோர்ஸி. புரோக்கர் உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொல்லிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். சொல்லிட்டாரா? இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அடுத்து குழந்தைங்க மேட்டர் இறக்குவான் பாரு. ஆ, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ லவ் கிட்ஸ். ஐ லவ் கிட்ஸா? சினேகா லவ்ஸ் கிட்ஸா? இப்போ பொண்ணுகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் பாரு. உள்ள கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை வெறுப்பேத்த போறான் பாரு. ம். நான் அவங்க கூட கொஞ்சம் தனியா பேச முடியுமா? நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சி ஆல்சோ சேம் ஃபீலிங்ஸ். யோ ஜஸ்டிஸ், அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போய் வெறுப்பேத்தி அனுப்ப போறான். அது தெரியாம அந்த பொண்ணு பாவம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. ம். டேய் சிவம், நீ போய் பொண்ணுகிட்ட தனியா பேசிட்டு வாடா. போ போப்பா. வாங்க. ம். டைகரே, ஆ? பொண்ணு வீட்டுக்காரனுங்க கைய நினைக்கலையா, நமக்கு கேசரி வாடலாம் கன்ஃபார்ம். நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆ, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னதானே தெரியும். ஆ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த மாதிரி கேள்விலாம் கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான் சொல்லுங்களேன். நீங்க எந்த ஆங்கிள் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. பொதுவா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது நாம தான் நம்ம ஹஸ்பண்டுக்கு எல்லாமுமா இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. என்னால அப்படி ஒரு இடத்த எனக்கு வரப்போற வைஃபுக்கு தர முடியாது. எனக்கு எல்லாமே என் பொண்ணுங்க தான். பொண்ணுங்களா? ஆமா, இனியா ஓவியான்னு எனக்கு 2 பொண்ணுங்க. ஓவியா இப்போ அவ அம்மா கிட்ட இருக்கா. கூடிய சீக்கிரமே அவளையும் என் கூட கூட்டிட்டு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்ன நீங்க வக்கீல மட்டும் பார்க்காதீங்க, 2 குழந்தைங்களோட அப்பாங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. எத்தனையோ படத்துல சீரியல் எல்லாம் சித்தியோட கொடுமையை பத்தி நான் பார்த்திருக்கேன். நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. ஐயோ, நான் உங்களை அப்படி சொல்லுங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல நானும், அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல நீங்களும் இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி சரியாகும்? நீங்க எனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்ல 3ஆவது ஆளா தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாம இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறத பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன். எனக்கு நீங்க மனைவியா வரணும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஆனா என் குழந்தைங்களுக்கு நீங்க அம்மாவா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம் இல்லை. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரீங்க அதானே? இத முதல்லயே சொல்லியிருந்தா நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்க மாட்டோம்ல. அப்பாடா, ஒர்க் அவுட் ஆகுது. இல்லைங்க, அது வந்து நீங்க ஒரு டிவோர்ஸி, உங்களுக்கு குழந்தை இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்தோம். அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவை எதிர்பார்க்கல, ஒரு ஆயாவை எதிர்பார்க்கறீங்க. அதுக்கு நான் ஆள் கிடையாது. இதுதான் உங்க என்னன்னா முதல்ல உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அவங்க என்னமோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க.
இதெல்லாம் என்கிட்ட சொல்ற அளவுக்கு உனக்கு திமிர இருக்கு பாரு. அந்த திமிர நான் வெறுக்கிறேன். ஐயோ சாரிங்க. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. ஏங்க சாரிங்க. ஹலோ சாரிங்க. ஏங்க எஸ். ரொம்ப நன்றிப்பா. எங்க மனசெல்லாம் ரொம்ப குளித்து போய் கிடக்கு. ஏய், எனக்கு குழந்தை தான் முக்கியம், கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்ல, அவனை எதுக்கு மறுபடியும் கட்டாயப்படுத்திட்டு இருக்க? பொண்ணு வேண்டான்னு சொன்னா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவகிட்ட தேவையில்லாம விலாவரியா இவ்வளவு கதையா பேசணும்? நான் யோசிச்சு சொல்றேன், பேசிட்டு சொல்றேன், இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? விடுங்கம்மா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அதான் அந்த பொண்ணு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு போயிருச்சுல. யோ டைகர், நீயும் சேம் சைடு கோல் அடிக்கிற. பின்ன என்ன ஐயா, காலம் பூரா இப்படி ஒத்தையாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஒன்னும் ஒத்தையில இருப்பேன்னு சொல்லலையே. மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அப்புறமா யோசிக்கலாம் தானே சொல்றேன். யோ, சும்மா தட்டி கழிக்கிறதுக்காக ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதயா. சிவம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு உனக்கு சரியா இருக்குன்னு தோணுதுடா. நீ டைவர்ஸ் ஆனவன், உனக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சும் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, அவ உனக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இனியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் அந்த பொண்ணு இருந்திருப்பாடா. கண்ணை மூடிக்கிட்டு அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டியோன்னு எனக்கு தோணுதுடா. அப்பா, கல்யாணம்னு வரும்போது எல்லாரும் சரின்னு தான்ப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க யாரு என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க சொல்றத வச்சு நாம எப்படி அவங்கள நம்புறது? இந்த சந்தேகத்தோட வாழ்க்கை பூரா தனியா இருக்க போறியா? எதுக்கு இப்ப நீங்க எல்லாரும் சுத்தி சுத்தி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன கேட்டா பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொன்னீங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா போயிட்டாங்க. திரும்ப திரும்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. இங்க பாரு, எங்க எல்லாரையும் நீ பைத்தியக்காரங்களாக்குனதெல்லாம் போதும். ஒண்ணு நாங்க சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லையா, உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா சொல்லு, நாங்க அவளை உனக்கு கட்டி வைக்கிறோம். அதை விட்டுட்டு காலம்புறா ஒத்தையிலே ஓட்டிடலாம் நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. என்னமா அது அநியாயமா இருக்கு? என் வாழ்க்கைய நான் முடிவு பண்ணக்கூடாதா? முடிவு பண்ணக்கூடாது. அப்பா, இது உன் லைஃப் மட்டும் இல்ல, என் லைஃபும் தான்ப்பா. அதையும் சேர்த்து நீ எப்படி முடிவெடுப்ப? இல்லம்மா, இங்க பாருங்கப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ சின்ன புள்ள, உனக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது. எனக்கு எல்லாம் புரியும். எனக்காக தான் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. ஏண்டா, எங்க எல்லாரையும் சத்தம் போட்டு வாயடிச்சல, இப்போ உன் பொண்ணு கேக்குறா, அவளுக்கு பதில் சொல்லு. அம்மா, அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ விவரம் புரியாம பேசுறா. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு நீங்களே அவளுக்கு கொம்பு சீவி விடுறீங்க. அப்பா, உனக்கு ஒரு வைஃப் வேணுமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு அம்மா வேணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? எனக்கு ஒரு அம்மா வேணும், இந்த வீட்ல அவங்க இருக்கணும். அப்படி போடுடி. முடியாதுன்னா நீ இப்பவே சொல்லிடுப்பா, நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன். ஏய், என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? அப்பா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லல. ஒண்ணு நீ எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வா, இல்லையா நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கலாம். அது எப்படி சரியா வரும்? உங்க அம்மாவும் நானும் பிரிஞ்சாச்சே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அம்மா வேணும், அது யாருன்னு நீதான் முடிவு பண்ணணும். ஏய் இனியா, பாத்தீங்களா? அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சுத்தி திரியுறீங்களே, அதனாலதான் அவ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு போறான். ஏன்பா, அவ ஒன்னும் சின்ன புள்ள கிடையாதுப்பா, அவளுக்கு எல்லா விவரமும் புரியும். யோ டைகர், அவ என்ன சொல்றான்னு புரியுதா? எப்பா, எங்களுக்கு புரியுது, முதல்ல உனக்கு புரியுதான்னு பாரு. என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? அவ சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவ நினைக்கிறா. முடிவெடுக்க வேண்டியவன் நீதான், நல்லா யோசி.